சிறந்த வழிகாட்டின்ற கதையை தாங்க பார்க்க போகிறோம். நம் ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் நமக்கு சிறந்த வழிகாட்டி தாங்க. ஒரு வகுப்பறையில் பாடம் எடுத்துகிட்ருக்க ஆசிரியர் ரொம்ப சின்சியராக பாடம் எடுத்துகிட்ருக்காங்க. ஆனால் ஒரு மாணவன் என்ன பண்ணிகிட்ருக்காருனா எல்லாருக்கூடையும் பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சிட்ருக்காரு. உடனே என்ன பண்ணுறாங்க, டீச்சர் அவரை கூப்பிட்டு போர்டில் ஒரு நம்பர் எழுதுகிறாங்க. இது என்னன்னு சொல்லுப்பான்றாங்க. உடனே அந்த மாணவன் இதுதானே மேம் 1000, அதாவது 1000 1000 அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் அந்த 1000க்கு பின்னாடி இன்னொரு சைபர் சேர்க்குறாங்க. மேம் இது 10,000, அதாவது 10,000 இங்கிலீஷில். ஸோ ஓகே, இப்போ நான் இடது பக்கமாக ஒரு சைபரை சேர்க்குறேன், இது எவ்வளவுன்னு சொல்லு. இதற்கு மதிப்பில்லை மேம், மறுபடியும் 10,000 10,000 தான். இப்போ புரியுதா? நீ என்னை கவனித்து முன்னோக்கி சென்றிருந்தினா உனக்கு மதிப்பு உயரும், வாழ்க்கையும் முன்னேறும். ஆனால் கவனிக்காமல் அந்த ஒன்றுக்கு இடது பக்கமாக நான் எழுதின அந்த 0க்கு எப்படி மதிப்பு இல்லையோ அப்படி தான் நீ பாடம் எடுக்கும் போது கவனிக்காமல் இருந்து உன் வாழ்க்கையே என்னவாகும், பின்னோக்கி செல்லுமே தவிர்த்து முன்னேறாது. இந்த ஆசிரியர் என்ன சொல்ல வந்தாங்கன்னா, அதாவது ஒன்றுக்கு பிறகு வரும் 0க்கு எப்படி மதிப்பு இருக்கிறதோ, ஒன்றை தொடர்ந்து வரும் 0க்கு எப்படி மதிப்பு இருக்கிறதோ அதே போல் தான் ஒன்றுக்கு முன்னாடி வர 0க்கு எப்போவுமே மதிப்பு கிடையாது. ஒன்றுக்கு பின்னாடி வர 0க்கு எப்போவுமே மதிப்பு இருக்கும். அது மாதிரி தான் நம்ம மாதிரி தான் கவனச்சிதறல் ஏற்பட்டால், பாடத்தை கவனிக்காமல் விட்டால், ஒரு ஆசிரியரை நம்ம பின்தொடராமல் கவனிக்காமல் விட்டால், ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்குமான உறவு தொடராமல் போயிட்டா அந்த மாணவனோட வாழ்க்கை தான் கெட்டு போகும். ஓகேவா? நன்றி.